ஹை ஃபேமிலி, தூங்கும் போதே நினச்சிட்டேன் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம், வண்டியில் நம்ம ஒரு அடையாளத்தை குத்த போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு தான் காலங்காலத்தில் எழுந்துக்கும் போதே பள்ளின்னு எழுந்தேன். எழுந்துட்டு பரபரன்னு ஆஃபீஸ்லாம் கிளம்பி போய் சேரில் உட்காந்தேன். பொதுவாக பசங்க வந்து ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டாங்கன்னா வச்சுங்களேன், அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனாடி நீ ஒட்டப்படுற ஒன்லைன் ஸ்டிக்கருக்கு என்னென்னமோ பேசுறியடா, பட்டாசு மாதிரி ஒர்க்கை டக்கு 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 தட்டி முடிச்சுட்டு சர்ன்னு நாங்கள் நெமிலிச்சேரி நம்ம பைக் டாட்டூ கடைக்கு போனேன். நமக்கு எடுத்தோடனே ஏரோப்ளைன் மாதிரி சர்ன்னு போயிடுமா, பல மிதி வாங்கி, அதாவது சைக்கிள் மாதிரி, பைக்கு மாதிரி, காரு மாதிரி, அதெல்லாம் மாறி 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 தானே போயிட்டு ஏரோப்ளைன் போக முடியும். அந்த மாதிரி தான் நமக்கு எடுத்தோடனே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாரு, அது ஒர்க் அவுட் ஆகல. ஹை ஃபேமிலி, தம்ப்லைனை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. தம்ப்லைனை பார்க்கும்போது தம்ப்லைனை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது. எஸ், ஒரு வழியாக நம்ம அடையாளத்தை உருவாக்கிட்டோம். எதுக்கு இந்த கிரிஞ்சு? இது ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம். நான் வந்து கடைசியில் வந்து எப்படி சொல்லுதுன்னா, என்னென்னமோ ட்ரை பண்ணேன். என்னென்னமோனா அந்த மாதிரி என்னென்னமோ இல்லை. சினிமா ட்ரை பண்ணேன், பாலிட்டிக் ட்ரை பண்ணேன், ஃபுட் ரிவ்யூ ட்ரை பண்ணேன், மூவி ரிவ்யூ ட்ரை பண்ணேன், எல்லாமே ட்ரை பண்ணேன். எதுவுமே கை கொடுக்கல. உனக்கு எதுதான் ஒழுங்காக கை கொடுத்துருக்கு? அது உள்ள சென்டிமெண்ட் உள்ள போத்தால நம்ம கட்டண்ட் உள்ள போவோம். கடைசியில் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு மோட்டோ விளாக்னு ஒன்று ட்ரை பண்ணி ஒரு பல ரீல்ஸ் போட்டேன். சில ரீல்ஸ்லாம் சிறப்பாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். சிறப்பாக வந்திருக்கு. எதுக்கு சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லலான்றது எதுக்கு வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. எதுக்கு திரும்ப ஒரே மாதிரி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் வித்தியாசமாக பேசிட்டா. எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுற ப்ராசஸ் போச்சு, எப்படிலாம் நடந்துச்சுன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலங்காத்தால் எழுந்தேன். தூங்கும் போதே நினச்சிட்டேன் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம், வண்டியில் நம்ம ஒரு அடையாளத்தை குத்த போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு தான் காலங்காலத்தில் எழுந்துக்கும் போதே பள்ளின்னு எழுந்தேன். ஆஹா, இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்ட போடா அப்படின்னு பிளான் பண்ணி எழுந்துட்டு பரபரன்னு ஆஃபீஸ்லாம் கிளம்பி போய் சேரில் உட்காந்த உடனே படப்படன்னு பட்டாசு மாதிரி ஒர்க்கை டக்கு 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 தட்டி முடிச்சுட்டு, பொதுவாக பசங்க வந்து ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டாங்கன்னா வச்சுங்களேன், அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் பைக்குக்கு இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எந்த மாதிரிலாம் ஒட்டலாம் யோசிச்சுனே இருந்தேன். ஆனாடி நீ ஒட்டப்படுற ஒன்லைன் ஸ்டிக்கருக்கு என்னென்னமோ பேசுறியடா, நீ ஃபுல்லாக மைண்ட் அது மட்டும்தான் இருந்தது. அதனால தான் ஒர்க்கை டக்குன்னு முடித்தேன். சாட்டர்டேன்றதால எங்களுக்கு ஆஃபீஸ் வந்து ஆஃப் டே மட்டும்தான். அதனால் டக்குன்னு ஒர்க்கை முடிச்சுட்டு சர்ன்னு நாங்கள் நெமிலிச்சேரி நம்ம பைக் டாட்டூ கடைக்கு போனேன். ஆல்ரெடி என் ஃப்ரெண்டுக்கு அவங்க வந்து சூப்பராக ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. ஸ்டிக்கர்னா இது பொட்டு மாதிரி சின்ன ஸ்டிக்கர் இல்லை, வண்டியே ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி சூப்பராக பண்ணாங்க. அந்த சூப்பராக பண்ணாங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஐடியாவோட போனேன். நம்ம ஐடியா தான் தெரியுமே, எப்பவுமே 1க்கு 2 வச்சுருப்போம். இது ஒர்க் அவுட் ஆகலாம், அது பண்ணுவோம். ஆனால் நான் இன்னைக்கு 2 ஐடியா திரும்பினேன், 2 ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகலை. நான் ஒரு ஃபாண்ட், காமெடியான ஃபாண்ட் ஒன்று சொன்னேன். ஆனால் அவரு ஒரு சூப்பரான ஒரு ஃபாண்ட்டை செட் பண்ணி கலர்லாம் மாற்றி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. எப்படிலாம் பண்ணாருன்றதை போய் பாருங்கள். நமக்கு எடுத்தோடனே ஏரோப்ளைன் மாதிரி சர்ன்னு போயிடுமா, பல மிதி வாங்கி, அதாவது சைக்கிள் மாதிரி, பைக்கு மாதிரி, காரு மாதிரி, அதெல்லாம் மாறி 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 தானே போயிட்டு ஏரோப்ளைன் போக முடியும். அந்த மாதிரி தான் நமக்கு எடுத்தோடனே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாரு, அது ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை, உனக்கு லைஃபே ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு கிரிஞ்சு தேவையில்லை, கட் பண்ணிக்க. டைப் பண்ணி பார்த்தாரு, இன்ஸ்டாகிராம் லோகோ செட் பண்ணி பார்த்தாரு, அது ஒர்க் அவுட் ஆகலை. மறுபடியும் பிக்க வேண்டிய எல்லாமே வந்து போச்சு. பிச்சு தள்ளிட்டு திருப்பியும் ஒரு நேரம் எனக்காக தேடினாரு. ரொம்ப நேரம் தேடினாரு, ஏதாச்சும் ஒன்று சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்காகவே தேடினாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மூலம் இந்த மூலம் தேடினே இருந்தாரு. தேடி பார்த்துட்டு ஒரு கலரை சூஸ் பண்ணி அதை கரெக்டாக வந்து எனக்காக மாத்தி கொடுத்தாரு. இந்த விஷயம் சொல்ல மாட்டேன், அவர் எனக்காக ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணாரு. அது என்ன சம்பவம்னா, என் வண்டி ஸ்டிக்கர் நல்லா ஒட்டணும் சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்தாரு. அந்த கஸ்டமர் கிட்ட நீங்க வண்டியை விட்டு போங்க, நான் வந்து உங்களுக்கு 2 hours பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இல்ல எனக்கு வண்டியில கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னோன்னே, நீங்க வேணும்னா வண்டியை விட்டு போங்க, என் வண்டி எடுத்துட்டு போங்கன்னு அவரோட வண்டியை கொடுத்துட்டாரு. என்ன மனுஷன்! நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கோளாறான ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி நல்ல பீப்புளும் இருக்காங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, தலைவன் ஒவ்வொரு ஸ்டிக்கரா குட்டி ஸ்டிக்கர் கூட மிஸ் ஆகிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமா பண்ணாரு. எனக்காக பண்ணாரு, மற்றவங்களுக்கும் பண்ணலாம். ஆனா பட் என் கண்ணுக்கு அது ரொம்ப நுணுக்கமா தெரிஞ்சது. சின்ன பீஸ் கூட அவர் விட்டு வைக்கல. நீங்க வீட்டில் பார்த்தாலும் தெரியும், என் ஸ்டிக்கர் வந்து ரொம்ப சின்னது. அதனால வந்து எல்லாமே சின்ன பசில்ஸ் மாதிரி இருக்கும். அவர் எல்லாத்தையும் நுணுக்கமா பார்த்து ஒட்டி கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் தான் மோட்டோ விலாக் மொட்டை மாடல காய வச்ச வத்தல் மாதிரி வரிசையா நிறைய வந்துட்டே இருக்க போது. நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன், சில பேர் அது கிரிஞ்சா எடுத்துனாலும் சரி, சில பேர் அதை சீரியஸ் எடுத்துலாம் சரி, ஆனா என்னோட கருத்தை நான் பதிவிச்சிருக்கேன். இப்போ நீங்க தெருவில் வந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு மாங்காய் மரத்துல மாங்காய் இருக்கு, அதை பார்த்தோன்னே ஆசைப்படுறீங்க, ஒரே அடியில் அந்த மாங்காய் விழுந்துருமா? 2-3 கல்லு விட்டா தான் அந்த மாங்காய் கீழே விழும். அந்த மாதிரி எடுத்த உடனே ஜெயிச்சிட முடியாது. பல தோல்விகள் வரும், பல சிக்கல் வரும், பல நடிப்பு நம்ம கிட்ட தேடி வரும், போலியான முகங்கள் வரும். இதெல்லாம் கிராஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ஒரு வெற்றின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்ன்ற ஒரு ஸ்பார்க் நமக்கு கிடைக்கும். நம்ம சின்ன ஸ்பார்க் போதும், வண்டியை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் வேற, ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கும். நல்லா இருக்கு. இந்த ஷாப்போட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், கிளிக் பண்ணி போய் பார்த்துக்குங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா கம்மியாக தான் சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு இந்த ஸ்டிக்கருக்கு மட்டுமே 150 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டிக்கருமே தனித்தனி லேயர்ஸ் பார்த்து பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. கம்மியான பட்ஜெட்ல போங்க, பசங்க சூப்பராக பண்றாங்க.